கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெறுக்காத தேவன். ஏசாயா 41:9. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நம்மை வெறுக்காதவர். அப்படியானால் நாம் வெறுக்கப்பட்டு போகும் சூழ்நிலை ஏற்படும். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்குறித்தே ஆண்டவர் கூறுகிறார். காரணம், நாம் இஸ்ரவேல் கூட்டம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வதித்த யாக்கோபின் சந்ததிகள், ஆண்டவரின் சிநேகிதனான ஆபிரகாமின் புத்திரர்கள். எனவே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கூறுகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. லாபானுக்கு 2 குமாரத்திகள். ஒருவள் மிகவும் ரூபவதி, அவள் பெயர் ராகேல். மூத்தவள் லேயாள். கூச்ச பார்வை உடையவளாக இருந்ததால் அவள் வெறுக்கப்படுகிறாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் லேயாளின் பேரில் கரிசனையாக இருந்தார். யாக்கோபிற்கு மனைவியாக கொடுத்து பிள்ளை பாக்கியத்தையும் கொடுத்ததை பார்க்கிறோம். அழகும் ரூபவதியுமான ராகேலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, லேயாளை போல மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு, பெற்றோர்களால், கணவரால், மனைவியால், பிள்ளைகளால், உற்றார் உறவினர்களால் வெறுக்கப்பட்டுள்ளேன். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என் காரியங்களை கவனிக்க யாரும் இல்லை, என் குறைபாடு என்னை பின்னுக்கு தள்ளுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நம்மை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், பூமியின் வெகு தொலைவில் இருந்த நீ என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை தேடி உன்னை உயர்த்த உன் அருகில் இருக்கிறேன். யார் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்காத தேவன் என்று கூறுகிறார். நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பூமியின் வெகு தொலைவில் இருந்த எங்களை உம்முடைய கிருபை உம்மோடு சேர்ந்திருக்க எங்களை அழைத்த அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.